அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போது கூட கொஞ்சம் நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு. இப்போது நான் இதெல்லாம் வறுத்து தான் செய்ய போகிறேன். இப்போது வேர்க்கடலை வறுத்து இருக்கோம், அதனால் நம்ம பொட்டுக்கல்லையை வறுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் வறுத்து இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போ ஏன்னா வேர்க்கடலை வறுக்க வேண்டியதில்லை. இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போது நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போது காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, வறுக்கக்குள்ளே கருப்பாகாத அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போது பூண்டையும் நம்ம வறுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து செய்யக்குள்ள உண்மையாலுமே டேஸ்ட்டு சுவையாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போது நான் வெங்காயத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கூடயே தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போது நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, வாசனையும் செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தேங்காய் சட்னி செரிமானம் ஆகாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கல்லையும் வேர்க்கடலையும் வச்சு இந்தமாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். யார் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை சட்னி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.